ஹாய் கைஸ், உங்களுக்கு டிஃப்ரெண்டான மிஸ்ட்ரி கண்டென்ட் அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா உங்களில் ஒருத்தி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வணக்கம் நண்பா. நம்ம வாங்குற எல்லா கேஜெட்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ரிவ்யூ பண்ணுறது அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம புதுசாக ஒரு கேஜெட் வாங்கியிருக்கோம். அதான் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ஹப். இது எதுக்கு யூஸ் ஆகுது, இது ஒர்த்தா இந்த மணிக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த கேட்ஜெட்ஸை நான் ஆஃப்லைன் ஷாப்பில் தான் வாங்கினேன். இது ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதோட லிங்க் வேணால் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி 2.0 தான் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த யூஎஸ்பி ஹப் எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா இதில் மல்டிபிள் போர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ், அதுக்கப்புறம் லினக்ஸ், மேக் எல்லாத்துலேயும் ஒர்க் ஆகும். இதோட டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன ப்ராடக்ட் தான் இது. இப்போ நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உள்ள வேறு எதுவுமே கிடையாது. நம்மளோட உள்ள பிரித்து பார்த்தோம்னாலே தெரியும். ஜஸ்ட் ஒரு பாக்ஸ், அந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த யூஎஸ்பி ஹப் இருக்குது. அது போக அதோட மேனுவல் அந்த மாதிரி கூட இதில் கிடையாது. ஏன்னா இதோட மேனுவல் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு யூஎஸ்பிக்காண்டி நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு சின்ன ஹப் மாதிரி ஓவராலாக இருக்கிற மாதிரி. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள லேட்டஸ்ட் லேப்டாப்னா 2 போர்ட் இல்லை 3 போர்ட் தான் யூஎஸ்பி போர்ட் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக உங்களோட மெமரி கார்ட்ஸ் மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ளூ கலர் ஷைனிங்கில் ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங்லேயே இருக்குது. குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு இந்த மணிக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒர்த்தான ப்ராடக்டாகவே இருக்குது. இதிலே பார்த்துருப்பாங்க, உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க யூஎஸ்பி ஹப் காம்பவுண்ட் போட்டு யூஎஸ்பி 2.0 போட்டிருக்காங்க. இதிலே 3.0 இருக்குது. பட் அது கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு 3.0 தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அது வாங்கிக்கலாம். இல்லாட்டா என்னைய பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இதுவே ரொம்ப போதுமானது. இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு யூஎஸ்பி கேபிள் நம்மளோட ஒரே ஒரு போர்ட்டில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு போர்ட்டில் இருந்து இந்த மல்டிபிள் போர்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வரும். நல்ல ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியலில் இருக்குது. குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்மளோட லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு ஹார்ட் டிஸ்க் 1 GB ஹார்ட் டிஸ்க்கு 2 ஜாய்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட மெமரி கார்ட்ஸ் இல்லை, அதனால நான் அதை ஆட் பண்ணல. ஸோ சிம்பிளாக இதை மட்டும் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளூ கலரில் லைட் இண்டிகேட் ஆகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் மட்டும் கிடையாது, இதிலே டிஃப்ரெண்ட் வேரியன்ட் கலரும் இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் வேணும் வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஹார்ட் டிஸ்க்கும் ஆன் ஆயிடுச்சு. ப்ளஸ் என்னோட 2 ஜாய்ஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா எனபிள் இருக்குது. ஐ மீன் ஆன் ஆயிடுச்சு. லைட் எரியுது, உங்களுக்கு பிளிங்க் ஆகிறது நல்லாவே தெரியும். ஓகே கைஸ், இந்த மாதிரி ஒரு யூஎஸ்பி போர்ட்டில் இருந்து மல்டிபிள் யூஎஸ்பி போர்ட்ஸ்க்கு இந்த மாதிரி இந்த யூஎஸ்பி ஹப் மூலியமாக நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு லேப்டாப்பில் பார்த்தாலே தெரியும். நம்மளோட ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. உங்களுக்கு நான் வியூ பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட் டிஸ்க், அதாவது நம்மளோட ஒரே ஒரு யூஎஸ்பி போர்ட் மூலிமா நம்மளோட ஹார்ட் டிஸ்க் ப்ளஸ் 2 ஜாய்ஸ்டிக், அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் மெமரி கார்டு இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஸ்லாட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக எல்லா ஸ்லாட்ஸும் இருக்குது. நீங்கள் இப்போதைக்கு யூஸ் பண்ணுற மெமரி கார்டில் இருந்து ஓல்டு மெமரி கார்டு சைஸ் அந்த சைஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓவராலாக எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன போர்ட்லேருந்து உங்களுக்கு மல்டிபிள் போர்ட்டுக்கு இந்த மாதிரி தேவைப்படுது அப்படிங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்னதாக நம்ம கமெண்ட் செக்ஷன் பார்த்துடலாம். நம்மளோட ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா, ப்ரோ ஐ ஹேவ் விண்டோஸ் 10 Pro அண்ட் ஐ கிளிக் எனி சாஃப்ட்வேர் இன் ஷோ த எரர் அப்படின்னு போட்டு ஒரு எரர் நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எரர்ஸ்னால் எதுக்கு வருதுன்னா, உங்களுக்கு டேரக்ட் எக்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அப்படி இல்லாட்டா C++ இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவலாக C++ ஒன்று இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ இந்த 2 இன்ஸ்டால் பண்ணாலே ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வர எரர்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிரும். நீங்கள் கேம்ஸுக்கு கூட அதே தான் நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். இந்த மாதிரி வர எல்லா எரருக்குமே பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு சொல்யூஷன். அதை பற்றி நான் டெடிகேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 500 MB 6 பார்ட்டாக லிங்க் வேணும் விண்டோஸ் 8.1, அதுவும் 64 பிட்டில் கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் தர முடியாது ப்ரோ, அது ஃபுல்லாக இப்போ இல்லீகல் ஆயிடுச்சு. நீங்கள் வேணால் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், ஏதாவது ஒரு வெப்சைட்டில் வேணால் இருக்கலாம், அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் நம்மளால அந்த மாதிரி லிங்க்லாம் ப்ரொவைட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 8.1 என்னோடது ப்ரோ, ஏதாவது ப்ராப்ளம் வருமா, OS போடணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. 8.1 தான் நானும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் அதையே கூட யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு விண்டோஸ் 10க்கு அப்டேட் ஆகணும் அப்படிங்கிறா மட்டும் நீங்கள் அடுத்து ஒரு OS போட்டுக்கோங்க, இல்லை அதிலே வச்சு கூட நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ ஓவரால் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.